நான்வெஜ் பிரியாணிக்கே டஃப் தரா மாதிரி வெஜ்ஜில் பயங்கரமான பன்னீர் தம் பிரியாணி வீட்லயே எப்படி பண்றதுன்னு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் 4 மீடியம் சைஸ் ஆனியனை இப்படி ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருங்க. இப்போ 2 பேக்கெட் பன்னீர் வாங்கி இப்படி கியூப் சைஸ்ல கட் பண்ணி பவுல்ல போட்டு அதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சால்ட், 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன் பாதி போட்டு அண்ட் அதே ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயில் 2 ஸ்பூன் ஊத்தி கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா மேரினேட் ஆகட்டும் அப்படியே விட்டுருங்க. இப்போ வேற ஒரு பாத்திரத்துல வாட்டர் ஆட் பண்ணி 1.5 ஸ்பூன் கல்லுப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், கல்பாசி, பிரியாணி இலை இது எல்லாத்துலயும் ஒரு 2 போட்டு தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம ஆல்ரெடி 30 மினிட்ஸ் வாட்டர்ல சோக் பண்ணி வச்ச 500 கிராம் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணி சால்ட் செக் பண்ணி 80% பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வேற ஒரு பாத்திரத்துல 1 ஸ்பூன் கீ, ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயில் 1 ஸ்பூன் ஊத்தி நம்ம மேரினேட் பண்ணி வச்ச பன்னீர் அதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி இப்போ 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வேக வச்ச ரைஸ் ஆட் பண்ணி அரிசி வடிச்ச தண்ணி 2 கிளாஸ் ஊத்தி மேல ஃப்ரைடு ஆனியன்ஸ், புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஃபாயில் ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணி தோசை கல் மேல வச்சு சிம்ல 20 மினிட்ஸ்க்கு தம்ல விட்டு ஓபன் பண்ணீங்கன்னா வேற லெவல் பன்னீர் தம் பிரியாணி ரெடி. அண்ட் டேஸ்ட் நான்வெஜ்க்கு ஈக்குவலா இருக்கும். கண்டிப்பா வீடியோவை சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம ஃபுட் வேட்டைய ஃபாலோ பண்ணுங்க.